உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே கிரண், யூர் அப்பாயிண்டட். நாளையிலேருந்து வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெனி, கமின். இவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இவரோட ஆஃபர் லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணிருங்க. நாளையிலேருந்து இவர் ஜாயின் பண்ணிடுவார். ஓகே சார். தேங்க்யூ சார். அண்ட் ஒன் மோர் திங் கிரண், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எம்டி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஷோர் சார். தேங்க்யூ. அப்போ நான் வரேன். ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். யாரா இருந்தாலும் லஞ்சுக்கு அப்புறம் கூட்டு வா. இல்லனா பசியில இருப்பான். இட்ஸ் ஓகே 2 minutes தானே, நீ வர சொல்ல அபிஷேக். ஓஹோ, தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் அ மினிட். கிரண், வாங்க. சார் யாரு? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு அபிஷேக்? பிக் ப்ரோ, இவர் தான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு, சீஃப் அக்கௌண்டன்ட். இன்னைக்கு காலையில் தான் நான் அப்பாயிண்ட் பண்ணேன். நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுவார். கிரண் சார், he is my brother Gautam Palanichami, managing director of Gautam Palanichami group of companies. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் புரியுது. அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டு இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாரி சார். அன்னைக்கு தப்பு ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சிருங்க சார். அது இது கனெக்ட் பண்ணி வேலையில் மட்டும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். ஓ, ஆல்ரெடி உங்களுக்குள்ள மீட்டிங் நடந்திருக்கா? இது இன்னும் நல்லதாக போச்சே. பரவாயில்ல, நாம் நினச்சதை விட கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. லுக் கிரண், ஒர்க்கையும் பர்சனலையும் நான் என்றைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாத்தீங்களா கிரண், கௌதம் எப்பவுமே ஜென்டில்மேன் தான். அபிஷேக், நீ இவரை ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணியிருக்கல? இஸ் ஹி a qualified candidate? அஃப்கோர்ஸ். இந்த வேலைக்கு இவர் தான் பர்ஃபெக்டான சாய்ஸ். அக்கௌண்ட்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸை A to Z பார்க்குற நாலேஜும் இருக்கு. ஓகே, தட்ஸ் இனஃப். உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட நம்ம கொடுக்குற கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கில் இவரும் இருக்காரு. தட்ஸ் ஓகே. சந்தோஷ், ட்ரைனிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நீ பார்த்துக்க. மதுவை அக்செப்ட் பண்ண வைக்கிறத நான் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கன்சீவா இருக்கா. சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. கமிட்மெண்ட்ஸ் கூட போகுது. இந்த டைம்ல ப்ரொமோஷன் அவசியம் எனக்கா அவனுக்கான்னு யோசிச்சா அவனுக்கு தான் அவசியம்னு எனக்கு தோணுச்சுமா. ப்ரொமோஷன் கிடைச்சா சேலரி எக்ஸ்ட்ராவா வரும். அவனுக்கு அந்த பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்மா. இந்த டைம்ல அது அவனுக்கு தேவைம்மா. அதனால தான் விட்டு கொடுத்தேன். சாரி, என்னால செல்ஃபிஷா நடந்துக்க முடியல. இப்ப சொல்லு மாயா, நான் பண்ணது தப்பா? குழந்தை ஃப்ரெண்டு. எஸ் மாயா, மிடில் கிளாஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு புதுசா ஒரு குழந்தைன்னா எவ்வளவு செலவு இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா?
நானும் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சா இவன் என்ன செய்வான்? இவன் கிட்ட சொல்லிருக்கணுமோ? பேசாம இப்பவே சொல்லிடலாமா? இந்த குழந்தை வேணுமான்னு நீ ஒரு தடவை யோசி. நீ இது வரைக்கும் ஜீவா கிட்ட சொல்லாததும் நல்லதுதான். ஏன் சொல்றேன்னா உன் கெரியருக்கு கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. பேசாம சரவணன் சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா? ஜீவாவோட மூட்லயே அவனை விட்டுடலாமா? சரவணன் சொன்ன மாதிரி பண்ணிட்டா நமக்கும் நல்லது, இவனுக்கும் நல்லது. என்ன மாயா, இப்ப சொல்லு, அவன் செஞ்சது தப்பா? ஆஹா, இல்ல இல்ல, ஜீவா செஞ்சதுல தப்பே இல்ல. ஜீவா இடத்துல இருந்திருந்தா நான் கூட இதை தான் பண்ணிருப்பேன். என்னம்மா நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு ஜீவா இப்படி பேசிட்டியம்மா? சாரி மாமா, சாரி ஜீவா, ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே மாயா, நீ சாப்பிடு. சரிடா, இந்த ப்ரொமோஷன் என்ன, டபுள் ப்ரொமோஷன் உனக்கு சீக்கிரமே வரும். உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும்டா. சாப்பிடு. ம். மது வீட்டுக்கு போனியா? ஒருவேளை மது சொல்லிட்டாலோ? மது வீட்டுக்கு போனியான்னு கேட்டேன். உன் கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவ நான். நீ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் அதை மோப்பம் பிடிச்சிருவேன். மது வீட்டுக்கு தானே போயிட்டு வந்த. மது கல்யாணமாகி பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா. அவ ஒரு வார்த்தை சொன்னா அந்த கம்பெனில உனக்கு வேலை கிடைக்கும்னு தானே நீ பிளான் பண்ற, கரெக்டா? அப்படியே பண்ணாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன டென்ஷன் பண்ணாத. நீ மட்டும் அப்படி ஏதாவது பண்ணி மதுமிதா லைஃப்ல என்ட்ரி ஆகணும்னு பார்த்த, நம்ம லைஃப் வேற மாதிரி ஆயிடும். என்னோட ஒரு முகத்தை தானே நீ பாத்திருக்க. கோவம் வந்தது, பெட்டி படுக்க எடுத்துட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல. மதுமிதா வீட்டுக்கு போறதோ இல்ல மதுமிதா கிட்ட பேசுறதோ இதுவே கடைசி தடவையா இருக்கணும். உன்னால அவளுக்கு சின்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சா கூட நீ நடு ரோட்ல தான் நிக்க வேண்டியதா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏய், மதுமிதா, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? இல்ல. என்னடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.